இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவர் மேல சுமத்தப்பட்ட குற்றத்தை நீதான் நீக்கணுமா? தயவு செஞ்சு சீக்கிரமா அவரை வீட்டுக்கு அனுப்பி வைத்தாயே. வேல் கிடைக்கலன்னு சொல்லிட்டார். லாயர் கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள ஜட்ஜு கிளம்பி போயிட்டாராம். மேடம், நீங்க எவ்வளவு நேரம் இங்க இருந்தாலும் உங்க பையன் வெளியில வரமாட்டாரு. உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். இங்க நின்னு உங்களுக்கு கால் வலிக்கிறத தவிர வேற எதுவும் நடக்க போறதில்லை. தயவு செஞ்சு கிளம்புங்க. என்னங்க அது? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம பிள்ளைய வெளியில கொண்டு வர முடியாத ஒரு நிலைமையில நம்ம இருக்கோமா? சாரி அரவிந்தா, நம்ம லாயர் இவ்வளோ யூஸ்லெஸ்ஸா இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப என்ன பண்றது மாமா? பிள்ளைங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு நம்மால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? சார், உங்களை தான். முதல்ல கிளம்புங்க. Thank you so much மனிஷா. எனக்கு எதுக்கு ஆண்டி தேங்க்ஸ்? எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாத ஒரு நேரத்துல வெளிச்சம் மாதிரி முன்னாடி வந்த மனிஷா, உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே எனக்கு ஒண்ணும் புரியல. மித்ரா ராத்திரி முழுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கெட்ட கனவை விட பெரிய விஷயம். பாரமான மனசோட இங்கிருந்து போனமேன்னு நினைச்சிட்டு இருந்த நீ பெயில் எடுத்துட்டு வந்து எல்லார் மனசுல இருந்த பாரத்தையும் குறைச்சிட்ட. ரியலி தேங்க் யூ so much மனிஷா. தேங்க்யூ மனிஷா. எனக்கே தேங்க்ஸ் சொல்வியா? ரியலி யூ ஆர் கிரேட் மனிஷா. எங்களால பண்ண முடியாதத நீ பண்ணிட்ட. நீ மட்டும் இப்ப வரலன்னா இவங்க 2 பேரும் நாள் முழுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்க வேண்டியிருக்கும். தேங்க்ஸ் a lot. தட்ஸ் ஓகே. ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்க மனிஷா. உனக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஐயோ பரவாயில்ல அங்கிள். தேங்க்யூ so much மனிஷா. தட்ஸ் ஓகே. லெட்ஸ் மூவ். மீடியாக்காரங்க எல்லாரும் கும்பலா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம பின் வழியா போறது பெட்டர். தைரியம் இல்லாம திருட்டுத்தனமா பின் வழியா போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சித்தி? மெயின் டோர் வழியாவே போலாம் வாங்க. அது இல்ல மித்ரா. சார், பெயில் கிடைச்சிருச்சா? இனிமே உங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா மிஸ்டர் மித்ரா? இப்போ பெயில் கிடைச்சிருக்கு. நாளைக்கு நிரபராதிங்கிற தீர்ப்பு வரும். அப்போ மித்ரா நிரபராதின்னு உங்க கையாலேயே நீங்களே போல்டு லெட்டர்ஸ்ல டிவில எழுதுவீங்க, பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமாவது நடந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. வாய்க்கு வந்ததை உளராதீங்க. அண்ணா, மித்ரா வந்துட்டியப்பா. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பதறி போயிட்டோம் அண்ணா. தேங்க் காட் யூ கேம் பேக். ஃபைனலி நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்பதான் எங்க எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கு. நீ நல்லா இருக்கல்லப்பா. போலீஸ்காரங்க உன்னை எதுவும் பண்ணல இல்ல? நான் நல்லா தான் இருக்கேன் பாண்டி. எனக்கு தெரியும்பா, நீ எந்த தப்பும் பண்ணல. அதனாலதான் அவங்க உன்னை விட்டுட்டாங்க. அப்படி அவங்க விடலைன்னாலும் உன் அம்மா அப்பா சும்மா விட்டுடுவாங்களா?
பாத்தியா உன்னை எப்படி வெளியில கூட்டிட்டு வந்தாங்கன்னு? இவனை வெளியில கொண்டு வந்தது, மித்ராவுக்கு ஒரு ரிலீவ் கொடுத்தது நாங்க இல்ல அத்தை, பின்ன மனிஷா. மனிஷா மட்டும் வரலனா இன்னைக்கு மித்ரா நாள் முழுக்க ஸ்டேஷன்ல மட்டும்தான் இருந்திருக்கணும். எங்களால செய்ய முடியாத விஷயத்த அவ பண்ணிருக்கா. செய்ய வேண்டியதை சரியான நேரத்துல செஞ்சதால மித்ரா இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருக்கா. இல்லனா இப்போ அடுத்த நாள் வரைக்கும் நமக்கு வேதனை தான் மிஞ்சிருக்கும். இந்தாங்க. என்ன ஏன் இவன் எதுவும் கேட்க மாட்டேங்கிறான்? தேவையில்லைன்னு நினைச்சாளா, இல்ல கேட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைச்சிட்டாளா? அவ கேட்கலைனாலும் நான் சொல்லணும். ஒருவேளை சொன்னாலும் அதை அவ புரிஞ்சுப்பாளா? என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லை. சரி, ரொம்ப டயர்டா இருப்பீங்க, போய் குளிச்சிட்டு வாங்க. வேலை வேணும்னு தேடி வர பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? இப்படி ஒரு கேள்வி கேக்குற மாதிரி பண்ணிருக்காங்க மிஸ்டர் மித்ரா நந்தன். அவர்கிட்ட வேலை கேட்டு வந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணார்னு சிட்டி முழுக்க இதான் பேச்சா இருக்கு. மித்ரா நந்தனுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். அவருக்கு கிடைக்கிற தண்டனையை பார்த்து இன்னொருத்தர் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு மக்கள் விரும்புறாங்க. அம்மாடியோ, இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு கிடைக்காத வாய்ப்பு அதிர்ஷ்டம் எல்லாம் அந்த லக்ஷ்மிக்கு கிடைச்சிருச்சுன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப அந்த லக்ஷ்மி எப்படி எல்லாம் ஒப்பாரி வச்சிட்டு இருப்பான்னு நினைச்சு பார்த்தா, பொங்கல், தசரா, தீபாவளி எல்லா பண்டிகையும் ஒன்னா கொண்டாடுற அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப லட்சுமி எப்படி இருக்கான்னு ஒரு வாட்டி போன் பண்ணி பார்க்கலாம் இரு.